ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் நகர்ப்புற பரப்பளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை என மாநிலத்தின் அனைத்து திசைகளிலும் உள்ள நகரங்களை சுற்றிய பகுதிகள் வளர்ச்சியடைந்துள்ளன. இந்நகரங்களிலும் அதை சுற்றிய மாவட்டங்களிலும் மக்கள் நெருக்கடி அதிகம். மக்கள் தங்கள் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய தனியார் வாகன சேவையை நாடுகின்றனர். அவர்களின் அவசர அத்தியாவசிய தேவையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் தனியார் ஆன்லைன் புக்கிங், கால் டாக்ஸி நிறுவனங்கள் இஷ்டம் போல் கட்டணம் வசூலிப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கடந்த 2019 மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட மத்திய மோட்டார் வாகன திருத்த சட்டம் 2021 முதல் பல மாநிலங்களில் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. குறிப்பாக நம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா மட்டுமின்றி குஜராத் போன்ற வட மாநிலங்களிலும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கால் டாக்ஸிகள் கிலோமீட்டருக்கு குறைந்தபட்சம் 15 ரூபாய் தான் கட்டணம் வசூலிக்க வேண்டும். ஒரு நிறுவனம் குறைந்தபட்சம் 100 வாகனங்களுக்கு மேல் வைத்திருக்க வேண்டும். பீக் அவர் நேரங்களில் வழக்கமான கட்டணத்தை விட 10% மட்டுமே உயர்த்த வேண்டும். டிரைவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கக்கூடாது. வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என பல்வேறு விதிமுறைகள் அந்த சட்டத்தில் உள்ளன. இச்சட்டத்தை அமல்படுத்திய மாநிலங்களில் கால் டாக்ஸிகள் மேற்கண்ட சட்ட விதிகளின்படியே இயங்க அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் தமிழகத்தில் அந்த சட்டம் இன்னும் அமலாகாததால் மக்கள் ஆன்லைன் வாயிலாக புக்கிங் செய்வதும் அந்நிறுவனங்கள் தங்கள் இஷ்டம் போல் கட்டணம் வசூலிப்பதும் நடைமுறையில் உள்ளது. தவிர டிரைவர்களின் பின்னணி, வாகனங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் என எதை பற்றிய விவரங்களும் பயணிகளுக்கு கிடைப்பதில்லை. பயணிகளும் தங்கள் அவசர தேவைகளுக்காக பாதுகாப்பற்ற வாகனங்கள், டிரைவர்களுடன் பயணிக்கும் சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. இந்நிலையில் கால் டாக்ஸிகளுக்கான புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த விதிகள் எப்போது வேண்டுமானாலும் அமலுக்கு வரலாம் என தமிழக போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் கூறினர்.